கதை சொல்லிட்டேன் சார். ஹாய், ஐம் பவித்ரா. நான் எப்படி டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா யூஷுவல் தான். சின்ன வயசில் வந்து நார்மலாக வீட்டில் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் கிட். எங்கள் அம்மா வந்து ஐயோ இவ்வளோ ஹைப்பராக இருக்காளே, இவளை வந்து வீட்டில் வச்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் எங்கள் அம்மா வந்து டான்ஸில் பரதநாட்டியமில் தான் ஸ்டார்ட் பண்ணது. அப்பா இருக்காரு, ஆனால் அவர் எங்கள் கூட இல்லை. 6 வயசு இருக்கும்போது தான் நான் அப்பா யாருன்னே பார்த்தேன். 3 இயர்ஸ் தான் இருந்திருப்பேன் அப்பாவோட மும்பையில். நிறைய கஷ்டப்பட்டோம், நானும் எங்கள் அம்மாவும் நிறைய கஷ்டப்பட்டோம். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் எனக்கு வந்து இருந்துச்சு கான்ஸ்டன்டான்னா, அது வந்து வெறும் டான்ஸ் மட்டும்தான். நானும் எங்க அம்மாவும் சென்னை வந்துட்டோம். தாத்தா தான் ஃபுல்லாவே என்னை வந்து பார்த்துக்கிட்டாரு. அவர் இருந்த வரைக்கும் வந்து எனக்கு வந்து ஒரு குறை இல்லாம வந்து பார்த்துக்கிட்டாரு. நான் இப்போ டான்ஸ் போகணும், அவருக்கு தெரியும் டான்ஸ் எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு. அவர் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. 2020 அவர் இறந்துட்டாரு. ஆட்டோமேட்டிக்லி வீட்டில் ஏர்னிங் வந்து யாருமே இல்லை. எனக்கு அப்போ வந்து தோணுச்சு, ஓகே எனக்கு ஒரு ஏர்னிங் சோர்ஸ்னா அது வெறும் டான்ஸ் மட்டும் தான் இருக்கு, ஏர்ன் பண்ணி ஆகணும். நம்ம அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. அங்க ஒரு கம்பல்ஷன் வந்துச்சு. காலேஜ்ல நடக்கிறது எல்லாமே நான் தான் ஃபீ பே பண்றது, எல்லாமே லோன் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ டான்ஸ் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு என்ஜாய் பண்ற விஷயம் இப்போ எனக்கு ஏர்ன் பண்ணியே ஆகணும், மந்த்லி எனக்கு இவ்வளோ எடுத்தே ஆகணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து ஸ்டடீஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, காலேஜ் போக முடியல. பிகாஸ் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்னதான் லேக் ஆனாலுமே நான் வந்து கஷ்டப்பட்டு இப்போ காலேஜ் பர்சியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே அந்த பேக்லாக் வந்து இருந்துகிட்டே இருக்கும். போன 2 இயர்ஸாக நான் வந்து அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராகவும் அண்ட் டெபியூவாக ஒரு 5-6 சாங்ஸ் வந்து கொரியோகிராஃபராக நான் பண்ணிட்டேன். வெரி ஹாப்பி. இதுக்கு எல்லாத்துக்குமே இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது, அது நான் மட்டும்தான். ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன். என்னோடய ஃபேமிலி நிலைமை எனக்கு தெரியும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தெரியும், வீட்டில் ஒரு சப்போர்ட் கிடையாது. அதெல்லாம் தாண்டி பவுன்ஸ் பேக் ஆகி இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன்னா அது காரணம் கடவுள், நான், என்னோட உழைப்பு.